ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகோடு மோதும் பராசக்தி. இதுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் இல்லையா? பிரபலவன் ஓப்பன் டாக்னு சொல்லி ஒரு டாபிக் வந்திருக்கு. என்னென்னு தெரியுன்னு பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக மதராசி திரைப்படம் வெளியாகி ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. மற்ற பெரிய ஹீரோக்களின் படங்களை இந்த படம் எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அனைவரும் கருத்தாகவும் வந்திருக்காங்க. அடுத்தடுத்ததாக அவர் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் நடிச்சிட்ருக்காரு. படமும் முடிச்சுட்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஜனநாயகனுக்கு போட்டியாக களமிறங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனுடைய கேரியரில் ஒரு இம்பார்ட்டண்டான படமாகவும் கமர்ஷியல் ரீதியாகவும் மாஸாகவும் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருந்தது. ஆனால் இதுக்கு அது தகுந்தபடியே சிவகார்த்திகேயன் தகுந்தபடியே கமர்ஷியல் மற்றும் மாஸ் மூமெண்ட்டுகளுக்காக சீன்களை எழுத ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தையும் ஒரு பல மடங்கு உயர்த்துக்கிறதாகவும் ஒரு சில பேச்சுக்கள் ஓடிட்டு தான் இருக்குது. மதராசி திரைப்படம் அண்மையில் வெளியாகி முதலுக்கு மோசமல்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிசல்ட்டை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். சரி, அடுத்தடுத்து என்ன படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஹைலைட் ஆகக்கூடிய சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் அவருடைய ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலலா என பல நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முதலில் சூர்யா தான் நடிக்க இருந்ததாகவும், ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் வெளியேறி எஸ்கே உள்ளே வந்திருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமாக இருக்கிறதால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான்ப்பா கதைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த காலத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வரும் கிளிம்ஸ் ஆஃப் வெளியாகி எஸ்கே இதில் வேறு மாதிரியான தோன்ற வைக்கிறார் என்பதை ரசிகர்களுக்கு உணர்த்திருக்கிறார். முதன்முறையாக இந்த ஜானர் படத்தை சிவா நடிப்பதால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அனைவரும் காத்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஜனநாயகனுக்கு போட்டியா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படம் ஜனவரி 14 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிறதா பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் விஜயனுடைய ஜனநாயக படம் ஜனவரி 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜனநாயகன் வெர்சன் பராசக்தி போட்டிக்கு சிவகார்த்திகேயனே காரணம் பல பேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு செய்யார் பாலு அவர்கள் என்ன பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி வருவதுக்கு சிவகார்த்திகேயன் காரணம் என்று சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஸ்க்ரீனுமே 1100 ஸ்க்ரீன் தான் இருக்குதான். ஜனநாயகன் படத்தை போட்டுட்டாங்க, 9ஆம் தேதி போட்டாங்கன்னா 14th வரைக்கும் அடுத்த 5 நாளைக்கு எந்த தேட்டர்லேயும் ஸ்க்ரீன் எடுக்க மாட்டாங்க. இப்படி ஸ்க்ரீன் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இவங்க படத்தை போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபாய் பணத்தை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதால பராசக்திக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா, இவங்களும் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிவிட்டா பொங்கலுக்கு பொங்கலும் ஆச்சு, படத்துக்கு படமாக ஆச்சு, ஏதாவது கிடைக்கிற ஸ்க்ரீனில் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரியும் முன்னாடியே ஒரு 45% ஸ்க்ரீன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. யாருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் வெளியாக இருக்குன்றது பொங்கல் நெருங்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அதை பற்றின வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போடலாம். அந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் பொங்கலா இல்லை பராசக்தி பொங்கலான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.